ஒருமுறை சிவனும் பார்வதியும் ஆகாயத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது பூலோகத்தில் மரம் வெட்டிய ஒருவன் உயரமான மரக்கிளையில் நுனிக்கிளையில் இருந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டி கொண்டிருந்தான். இதை பார்த்த பார்வதி அன்னை, அவன் என்ன இப்படி மரம் வெட்டுகிறான்? மரக்கிளை முறிந்தால் கீழே இருக்கும் பாறையில் விழுந்து இறந்து விடுவானே என்று சிவனிடம் கூறினார். அதற்கு சிவபெருமான், அவனுடைய விதி இன்னும் சற்று நேரத்தில் முடியப் போகிறது என்றார். இதை கேட்ட பார்வதி அன்னை, என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீர்கள்? அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். உடனே சிவபெருமான், அவனுக்கு விதி முடிந்துவிட்டது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். இதை கேட்டதும் கோபத்தில் பார்வதி அன்னை, ஒரு பக்தனை காப்பாற்ற வேண்டியது இறைவனின் கடமை அல்லவா? அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று படபடத்து கூறினார். நீங்கள் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும், இது என் வேண்டுகோள் என்று கூறினார். அதற்கு சிவபெருமான், எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இருந்தாலும் உனக்காக ஒரு வாய்ப்பு தருகிறேன். அவன் இன்னும் சற்று நேரத்தில் மரத்திலிருந்து கீழே விழப் போகிறான். விழும் பொழுது அப்பா என்று கத்தினால் நான் சென்று காப்பாற்றுகிறேன், அம்மா என்று சொன்னால் நீ சென்று காப்பாற்று என்று கூறினார். உடனே சரி என்றார் பார்வதி தேவி. இருவரும் மரவெட்டியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். மரம் ஒடிந்து கீழே விழும் சமயத்தில் மரம் வெட்டியானவன் செத்தேன் என்று கூறி கீழே விழுந்து இறந்து போனான். நேர்மறையான வார்த்தைகள் நேர்மறையான விளைவுகளையும், எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான விளைவுகளையும் உருவாக்கும் என்பது இந்த பிரபஞ்ச நியதி. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.